உண்மை உண்மைங்கிற வார்த்தையை நாம் சரியாய் புரியவில்லை என்றால் அநேக நேரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். இனி நான் ஆரம்பிக்கிறேன். சில சப்ஜெக்டை சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுங்க. சார், என்ன உண்மை அப்படிங்கிறத எப்படி நாம் கண்டுபிடிப்பது, எப்படி அறிந்து கொள்வது? நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். தேவன் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்று நாம் நம்புவதுதான் உத்தம இருதயம். நல்லா கவனிக்கிறீங்களா? அவர் என்ன செய்தாலும் சரியாக தான் இருக்கும். ஆசா ராஜா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசா ராஜா இருக்கிற எருசலேமுக்கு வந்துட்டு போகிறது இஸ்ரவேல் ராஜாவுக்கு பிடிக்கல. இவங்க போய் அவனோட சேர்ந்துருவாங்களோன்னு பயந்து போய் இஸ்ரவேல் ராஜா ரமாவை கட்டுறான். இது ஆசா ராஜா என்ன நினச்சிருக்கணும்? சரி, அவன் கட்டுறான்னா கர்த்தர் அனுமதிக்காமல் கட்ட மாட்டாருன்னு போத்திட்டு இருந்திருக்கணும். இவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் மேலே சந்தேகப்பட்டு சீரிய தேச ராஜாட்ட போய் கூடி பேசுகிறான். நம்ம நாளைக்கையில் சில நேரத்தில் தேவன் சில காரியங்களை செய்து கொண்டிருப்பார், தேவன் நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் நம்ம மாம்சத்தில் நாமவே சில திட்டமிடுதலை வைத்திருப்போம். பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இது நடக்கும், இதை விடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை அனுமதிக்கக்கூடாது அப்படிமா தெரியுமா? இதுதான் தவறு. அப்போ தேவன் எதை செய்தாலும் அப்படின்னா எப்படி நம்புறது? என்னைக்கு அவரால் மீட்கப்பட்டு அவர் கைக்குள்ள வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நன்மைக்கு. புரிஞ்சவங்க நல்லா கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் அல்லவா? ஆபிரகாமை குறித்து ஏன் இன்னைக்கு நம்ம பேசுறோம்? ஆண்டவரே ஆபிரகாமை தூக்கி வச்சு ஆடுறாரு. என் சிநேகிதன் ஏன்னு சொன்னார்? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றார். அவனை அழைத்தார். 75 வயசில் அழைத்தார். மனைவிக்கு 65 வயசு. என்ன சொல்லி அழைத்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை சீக்கிரமாய் வாசிக்க கேட்போம். சீக்கிரமா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் ஜனத்தை, உன் தேசத்தை, உன் ஜனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு கொடுத்தாச்சு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என்ன சொன்னார்? நீ உன் ஜனத்தையும் உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதித்து உன் பேரை பெரும்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த தேவன் சொன்னதை இன்னைக்காவது நமக்கு நிறைய ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு இருக்குது, நிறைய காரியங்களை தெரிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ செய்திகளை பார்க்குறோம். யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கி ஒரு புக்கு கிடையாதுங்க. ஒரு தரிசனத்தில் சொல்லியிருக்கிறார். தரிசனத்தில் தோன்றி சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். நல்லா கவனிக்கணும். அப்போ ஒருவேளை கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் கேட்டு போனான். ஐயா, போய் மறு வருஷத்தில் நன்மை நடந்துச்சியா? கர்த்தர் சொன்னாரியா? சொன்ன மாதிரியே போனான். 75 வயசில் போனாயா? தேசத்தை விட்டு போய் 6 மாசத்துல அவள் மனைவி கர்ப்பவதியாகி பிள்ளை பெற்றுட்டாளையா? அப்படின்னு சொன்னா தேவன் சொன்னார், செய்து முடித்தார் என்று ஆபிரகாம் நம்பலாம். நடக்கலைங்க. பொண்டாடி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். அவன் பிரயாணப்பட்டு போறான். 65 வயசுலேயும் சாரா அவ்வளோ அழகா இருந்திருக்கான். நம்ம ஆளுகளுக்கு 40 தாண்டி நரமுடி வந்துச்சுன்னா கண்ணாடியை பார்த்துட்டு முடி நரைச்சிட்டேன்னு கிடக்கும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கண்ணாடியே பார்க்காது. நானும் கண்ணாடி பார்க்குறதே கிடையாது. என் மகன் சொல்வான், என்ன டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணணுமா, முடி நடணுமாங்க, ரொம்ப அவசியமாக நாட்டுக்கு. நான் சொன்னேன், 50 வயசு ஆகி போச்சு, உங்கள் அப்பா நான் 2 முடியை நட்டி 2 கல்யாணம் மேலே பண்ண போகிறேன்னே. ஏன்னா எனக்கு நரவை தாண்டா, எனக்கு என் நர முடி தாண்டா எனக்கு மகிமை. அல்லேலூயா. ஆமாம், நான் தையே அடிக்கலை. இதுக்கு ஆண்டவரே டிசைன் பண்ணியிருக்காரு. இங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெளில வச்சு விட்ருக்காரு. ஆமாம், அதே நல்லா தான் இருக்குது. ஆமாம், அப்போது நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம்? நமக்கு என்னன்னு தெரியலையே, நம்ம அழகாயிட்டுமா தெரியலையே, மெலிஞ்சிட்டும் தெரியலையே, குண்டாயிடும். ஆபிரகாம் முண்டாட்டி 65 வயசுல அழகாக இருந்திருக்கா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் கண்ணாடியே பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுருக்க மாட்டான். வச்சுருந்தா நான் 4 பேர் சொல்லுவான், என்னம்மா அப்படி இருக்கேன்னு கேட்பான். 65 வயசு ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் கவனிங்க. கர்த்தர் வாக்கு பண்ணினார், நீ புறப்பட்டு போவன் ஆசீர்வதிப்ப. பொண்டாட்டி அளந்து நிற்கிறாயா? இப்போவே தேவன் உண்மை உள்ளவர். அப்ப ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், என் ஆண்டவர் அனுப்பினாரு, நான் வந்தேன். இப்ப மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். இவதனையா பிள்ளை பத்தனும் தூக்கிட்டு போனது சாமானியன் இல்ல, தேசத்தை ஆளுகிற ராஜா. ராஜா தூக்கிட்டு போனவரை பொண்டாட்டி போய் திரும்பி வாங்க முடியுமா? பேசுங்க. நம்ம ஊரில் இருக்க சட்டம் வேறங்க. இது ஜனநாயகம், ஓட்டை போட்டு தெரிந்து கொள்வது. இப்போ கத்தாரில் மன்னர் அரசாடுறாருன்னு சொன்னால் மன்னராட்சி. அல்லேலூயா. சில தேசங்களில் மன்னராட்சி. இப்போ வடகொரியாவில் மன்னராட்சி. அவனை இதாக கேட்க முடியுமா? அவன் என்ன நினைச்சாலும் செய்வான். அப்போ பொண்டடித்துட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனவனை யார் கேட்க முடியும்? ஆபிரகாம் நினச்சிருக்கலாம்ல, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என் பொண்டாட்டி எப்படி பறி கொடுத்துட்டு நிற்கேன், நீர் சொன்னீருன்னு சொல்லி நம்பி வந்தேன். ஆனால் இப்போ பொண்டாட்டி போயிடுச்சாலே,
நல்ல கவனிங்க. அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் இருதயம் தேவனை பற்றி உத்தமமாக இருந்தது. என்ன உத்தமம் அப்படின்னு அர்த்தம்? உத்தமன் என்ன அர்த்தம்? என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் தீமையை செய்ய மாட்டார். நல்ல கையெழுத்திட்டாமன்னு சொல்லுமா, தீமையை செய்ய மாட்டார். என் மனைவி ஒருவேளை தூக்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் என் தேவன் என்னை குறித்து சொன்ன நன்மை நடக்கும். தகப்பன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரியா, அந்த காரியத்தை செய்யலையா? ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, செய்யலை. ஏமா நான் உனக்கு செய்வேன், ஆனால் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு அவர் அப்போ செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போடுறாரு. பிள்ளைகளுக்கு கோவம் வரும், மகனுக்கு கோவம் வரும், மகளுக்கு கோவம் வரும். எங்கள் அப்பா இருக்கிறாரு, ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை அறிந்த பிள்ளை, தகப்பனுடைய உத்தமத்தையும் உண்மையும் அறிந்த பிள்ளை தாமதித்தாலும் கிடைக்காமல் போனாலும் இருதயம் சொல்லும், இல்லை எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சால் நன்மைக்கு தான். கையெழுத்து ஆமென்னு சொல்லுங்க. அதான் உண்மை. ஐயா, அவரிடத்தில் உண்மை இருக்கிறது. ஆபிரகாமே, உன்னை குறித்து சொன்னது உண்மை, உன் சந்ததி பெருகப்படும் என்று சொன்னது உண்மை, வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்படும் என்று சொன்னது உண்மை, தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, அந்த தேசத்தில் உனக்கு சந்ததி தருவேன் சொன்னது உண்மை. ஆனால் உண்மை என்று சொல்லுகிற வார்த்தை இங்கு நடப்பதற்கு இல்லாமல் போகிறது. மனைவியை தூக்கிட்டு போயிட்டான், ஆனாலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆமென். நம்ம அப்படியெல்லாம் பொண்டாட்டியில் யாரையும் முன்னாடி இறந்துக்கிட்டு போலே, அப்படியே தான் நடந்துச்சா? நமக்கு ஒன்றும் நடக்கலையே. நம்ம வாழ்க்கையை தான் யாராவது பழிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்படிலாம் நடக்கலையே. ஒரு எதிர்பார்க்கிற நன்மை நடக்கலன்னு என்ன ஆண்டவரே, நீ நம்பி இருந்தனே ஆண்டவரே, அவர்கிட்டே சொல்லுவோம், நம்பி இருந்தனே ஆண்டவரே. அவரை விட்டுட்டு அடுத்தது என்ன ஆண்டவர் செய்வார் நம்பி இருந்தது தப்பு தானே அப்படின்னு இருக்கீங்க. ஆண்டவர் செய்வார்னு நம்பி இருந்தது தப்பு. ஆபிரகாமுக்கு உண்மை தெரியும், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, எத்தனை வருஷம் தெரியுமா? 25 வருஷமும் ஆபிரகாம் நம்பி இருந்தான், தேவன் உண்மை உள்ளவர், எனக்கு சொன்னதை செய்வார். 2 முறை பொண்டாடி தூக்கிட்டு போயிட்டான். 1 முறை தூக்கிட்டு போனான், 2 முறை தூக்கிட்டு போயிட்டான். அப்போ எகிப்து ராஜா 1 முறை தூக்கிட்டு போறான், அபிமெலேக்கு 1 முறை தூக்கிட்டு போறான். 25 வருஷம் கழிச்சு 100வது வயதில் தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார். கையெழுத்து தேவனை மேம்படுத்துவார். ஐயா, சூழ்நிலைகள் எதிரடையாய் மாறும்போது தேவனை குறித்ததான ஒரு சந்தேகம் வரக்கூடாது. ஒரு காரியம் அனுமதிக்கப்பட போது, ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நாம் விரும்பாத ஒன்றை தேவன் அனுமதிக்கும் போது தேவனை குறித்து சந்தேகப்படக்கூடாது. நாம் விரும்பாத ஒன்றை தேவனின் வாழ்க்கையில் அனுமதித்தாலும் என் தேவன் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். இதான் அவரை பற்றின உத்தம இருதயம். ஆமென். அதைத்தான் அன்றைக்கு ஆண்டவர் ஆசாட்ட சொன்னார். அவ்வளோ பெரிய யுத்தத்தை ஜெயிச்சு கொடுத்தேன், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஈசாக்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, 20 வருஷம் கழித்து பிள்ளை பிறகுது. அல்லேலூயா. தெரியுமா ஈசாக்கு எத்தனை வருஷம் கழித்து பிள்ளை பிறந்தது தெரியுமா? 40 வயசில் கல்யாணம் ஆகுது ஈசாக்குக்கு, 60 வயசில் பிள்ளை பிறக்குது. ஒரு வேளை மனைவி என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? தெரிஞ்சும் உன்னை போய் கல்யாணம் பண்ண பேர் உங்கள் அப்பனுக்கு 100 வயசில் பிள்ளை கொடுத்தாருன்னாரு, உனக்கு அதே மாதிரி 100 வருஷம் ஆகும்னு எங்கள் அம்மா சொன்னான், தெரியாமல் நீ ஆள் அனுப்பு, உங்கள் அப்பா ஆள் அனுப்பலான்னு பொட்டிட்டு உன் கூட வந்துட்டேன் பாருன்னு பேசியிருப்பான். யாருக்கு தெரியும்? அது என்ன மாதிரி தூதர்கள் குடும்பமா? அது நம்மளை போல மனுஷ குடும்பம் தானே. புலம்பியிருப்பான். புலம்புனதுனால தான் ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபை பாருங்க, ஆண்டவர் யாக்கோபு என்ன சொன்னார்? நீ போ. ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறது, நீ போ, நான் உனக்கு சொன்னதை செய்ய முடியும், என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன்னாரு. ஆபிரகாம் ஆண்டவர் யாக்கோபு அனுப்புகிறாரு. தன் மாமா வீட்டில் போய் கிடக்கிறான். 20 வருஷம் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நம்ம யாக்கோப்பை குறித்து பேசும்போது யாக்கோப்பை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறோம். ஆனால் யாக்கோப்பு 20 வருஷமும் தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்பினான். ஐயா, ஒரு பொண்ணை போய் விரும்புகிறான். மாமா சொல்கிறான், இந்த பிள்ளையை நீ கல்யாணம் பண்ண 7 வருஷம் என்ன வேலை பார். வேலை பார்த்தோம், 7 வருஷம் முடிந்தது. அவன் எதிர்பார்த்த பிள்ளையை கட்டி கொடுக்கல, மூத்த பிள்ளையை அனுப்பிட்டான். ஐயோ, என்னை ஏமாற்றிட்டேங்க, நான் இளைய மூத்த மகன் இருக்கும்போது எப்படி மரம்போன இளைய மகளை கொடுக்க முடியும்? இப்போ இளைய மகன் உனக்கு வேணுமா? இன்னொரு 7 வருஷம் என்ற வேலை பாருங்க. பற்றிலாம் வேலை பார்த்து பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கான். இன்றைக்கி நம்ம உட்காந்துட்டு பிள்ளையை வச்சுக்கிட்டு பயப்படுதோம். நானும் பயப்படலை, 10 ரூபா சேர்க்கலை. அல்லேலூயா. ஆமாம், 1 ரூபா கூட பேருக்கு போடவில்லை, நானும் சேர்க்கலை. நான் ஏன் பயப்பட போகிறேன்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தானே சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா ஆபிரகாமுடைய பேரனை நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுடைய பேரன் அவன் பொண்ணு எப்படி எடுத்தான் போய் சொல்லுங்க. ஒரு மனைவியை கட்டுறதுக்கு 7 வருஷம் மாமனார் வீட்டில் வேலை பார்த்தானோ. அப்போ என் பிள்ளைகளை கட்டுறதுக்கு ஆண்டவர்
கொடுத்து தான் கட்டி கூட்டு போய்ப்பார். நான் நம்புகிறேன். சத்தமுறையில சொல்லுங்க. சரிதான் சிஸ்டர், ஒரு மாதிரி பார்க்க அப்படியா சரின்னு நல்ல கையை தட்டுவோமா? இந்த நம்பிக்கை வேணும். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென். என்ன சேர்த்து என்ன கொடுத்துருவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ்லாம் நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, அவ்வளவுதான். அப்போது 7 வருஷம் 7 14 ரெண்டாவது ஒரு பிள்ளையை கொடுக்குறான். இப்போ அக்கா தங்கச்சி 2 பேருக்கு சண்டை. ஐயா, உலகத்தில் சொத்து சண்டை கேள்விப்பட்டிருக்கியா? பிள்ளை பெக்கறதுல சண்டை இங்கேயே கேள்விப்பட்டிருக்கீல ஐயா? ஆம்பரக யாக்கோப்புடைய மனைவி ராக்கேல் லேயால் 2 பேருக்கும் சண்டை. ராகேல் பெற்றுக்கிட்டே இருக்கா. ராகேலுக்கு ரேல் பெற்றுட்டே இருக்கா. ராகேலுக்கு பிள்ளை பார்க்க முடியல, பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. எவ்வளோ புருஷனை சண்டை போடுறான், எனக்கு பிள்ளையை தாரோம்ன்றான். யாக்கோப் சொல்ல, நான் என்ன தேவனா? கர்த்தரும் கற்பத்தை அடிச்சிருக்கிறாருங்க. உடனே இந்த அம்மா டென்ஷன் ஆகி தன் வேலைக்காரியை கூப்பிட்டு மனைவியாக கொடுக்குது. வேலைக்காரி 2 பேரையும் கொடுத்து பிள்ளை பார்க்குது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இந்த 2 மனைவிமாரோட மாத்திரம் பிரச்சனை இல்லை, அவன் மாமனால பிரச்சனை. வாசிக்கலாம் அந்த பகுதி. ஆதியாகமம் புஸ்தகம் 31:41 வாசி. 31:41. நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த பகுதி அப்படியே எடுத்துக்குங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தை படிக்கிறேன். கவனிங்க, நல்லா கவனிக்கணும். உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர். உங்கள் பிரச்சனையை வச்சு நீங்கள் சின்ன சந்தேகப்படுறீங்கன்னா தேவன் உண்மை இல்லாதவர் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. திரும்பியும் சொல்கிறேன், கவனிங்க. உண்மை உள்ளவருக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு ஒன்றை செய்ய தீர்மானித்து விட்டால் அவர் செய்வார். சூழ்நிலை எப்படினாலும் மாறலாம். இப்போ யாக்கோப்பு மாமா வீட்டுக்கு போகிறான். கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். ஆதியாகமம் 28:15 என்ன சொல்லி அனுப்புகிறாரு? நீ போகிறதான் உன்னோடு கூட இருந்து தேசம் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்வோம், உன்னை கைவிடுவதில்லை சொன்னாரா? இப்போ அந்த தேசத்தில் இருக்கான். 20 வருஷம் எப்படி இருந்தான்? மாமனார் வீட்டில் சுகமாக இருந்தான். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரையின் கண்களுக்கு தூரமாக இருந்து வீதமாய் பாடுபட்டேன். எத்தனை வருஷம்? அடுத்த வருஷம் 20 வருஷம். அப்போ 20 வருஷமும் காட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறான், மந்தைக்குள்ளே தங்கி இருக்கிறான், குளிருக்குள்ள படுத்திருக்கிறான், வெயிலுக்குள்ள படுத்திருக்கலாம். 2 சீசன், 6 மாசம் வெயில், 6 மாசம் குளிர். அப்போ இவ்வளவு கஷ்டப்படும் போதும் 2 பிள்ளை மனைவியை கட்டி வச்சு 2 பேரும் வேலைக்காரியை பொண்டாட்டி ஆக்கி கொடுத்து இந்த மாத்தி பிள்ளை பக்கிறதுக்கு சண்டை. இவ்வளவு பிரச்சனை மத்தியில் லாபான் ஏமாத்துறான், சம்பளத்தை 10 முறை மாத்துறான். இவ்வளவு பிரச்சனை வரும்போது ஒரு கேள்வி அவனு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீர் உண்மை உள்ள தேவன் என்றால் எனக்கு ஏன் இது நடக்குது? இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், நீர் உண்மை உள்ள தேவனா இருந்தா எனக்கு ஏன் இது நடக்குது? கேட்கிறோமா கேட்குறீங்களா? அடிக்கடி கேட்குறோம். நீர் உண்மை உள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அப்போ இந்த பிரச்சனையின் மத்தியில் 20 வருஷம் தாண்டி வந்தவன் தன் மாமன்ன சொல்றான் பாருங்க. 42ஆம் வசனம், என் பிதாவின் தேவனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் என்னை வெறுமையா அனுப்பி இருப்பீரே. அப்போ 20 வருஷமும் என் தேவன் உண்மை உள்ளவர். பிரச்சனை நடந்தாலும் உண்மை உள்ளவர், போராட்டம் நடந்தாலும் உண்மை உள்ளவர், நான் ஏமாற்றப்பட்டாலும் உண்மை உள்ளவர், என் மாமனை வஞ்சித்தாலும் என் தேவன் உண்மை உள்ளவர். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்ப அவர் உண்மை உள்ளவர். உன் குடும்பத்தில் உனக்கு உண்மை உள்ளவர், உன் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவர், உன் எதிர்கால காரியங்களை குறித்து உன்னோடு பேசுறது அதை குறித்து அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் பொய் உரையாத தேவன். அப்போ ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார், யாக்கோப்புக்கு, ஈசாக்கு, யாக்கோப்புக்கு, யோசேப்பு படிச்சிருக்கல? யோசேப்பு அப்படியே ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு போயிடுவோம். யோசேப்பை போல உங்களெல்லாம் தூக்கி 2 வருஷம் விட்டுட்டு எடுத்தான். பாதுமடா சாமி போயிடுவோம். அந்த தெய்வத்தை வணங்கும் போது நல்லா இருந்தோண்டு போயிடும். இல்லை சொல்லிடுவோம், சொல்ல மட்டுமா? 17 வயசில் சொப்பனம் காண்றான். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் வணங்கி நிற்குதுன்றான். 11 அரிக்கட்டுகளையும் கண் என் கட்டுக்கு முன்னால் வணங்கி நிற்குதுங்கிறான். சொந்த சகோதரர்கள் அவனை தூக்கி அடிமையை விற்று போடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். சொந்த சகோதரர்கள் பகைக்கும் போதும் யோசேப்பு ஒன்றை அறிந்திருந்தான், என் தேவன் உண்மை உள்ளவர். சொந்த சகோதரனை பகைக்கிறானா? உங்களை மற்றவங்க பகைக்கிறதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஹல்லேலூயா. பகைக்கிறதுல என்ன இருக்கு? பேசட்டும், என்ன பேசினாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்துட்டாரா? அதான் அந்த வசனம் ஆரம்பத்தில் சொன்னேன். தம்முடைய குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். அப்போ பகை வரட்டும், சிநேகிச்சாலும் சரி, சிநேகிக்காம போனாலும் சரி,
நம்ம கூட பிறந்தவனை எதிராக எழுப்பினாலும் சரி, மாமன் பேசினாலும் மச்சான் பேசினாலும் யார் பகைத்தாலும் சரி, என் தேவன் உண்மை உள்ளவர். குழிகளை போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க. போத்திபார் வீட்டில் உயர்த்தப்பட்டிருந்தான். வஞ்சகத்தின் வலையிலே வீழ்த்த நினைத்த போது எதிர்த்து நின்றான். வஞ்சகன் என்று போய் குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். அந்த இடத்தில் நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்ல இருப்போம்? ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவனாய் இருந்திருந்தால் இந்த காரியத்தை நீர் எனக்கு அனுமதித்திருப்பீரோ? அடிக்கடி கேட்கிற வார்த்தை, நீர் உண்மை உள்ள தேவனாய் இருந்திருந்தால் இது ஏன் ஆண்டவரே நடக்குன்னு கேட்கிறோம். அப்படிப்பட்ட கேள்வியை கேளாத தேவ பிள்ளையே, உன் வாய் சொல்லட்டும், என் தேவன் உண்மை உள்ளவர் ஐயா, எனக்கு என்ன நடந்தாலும் உண்மை உள்ளவர் ஐயா. அப்படின்னா என்ன? எனக்கு என்ன செஞ்சால் நன்மையாக தான் செய்வார். ஆமென். யோசேப்பு அந்த நெருக்கத்திலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் சொன்னான், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஏற்ற நேரம் வந்தபோது கர்த்தர் யோசேப்பை ராஜாவுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தி எகிப்தின் சாம்ராஜ்யத்துக்கு பிரைம் மினிஸ்டராய் மாற்றவில்லை. அவர் உண்மை உள்ளவர்.